கண்ணகி நகர் மீதான தவறான அடையாளத்தை மாற்ற இங்குள்ள வீரர் வீராங்கனைகளை வெளியே காட்ட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை கண்ணகி நகரில் உள்ள 17 விளையாட்டுக் குழுக்கள் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் விளையாட்டு உபகரணப் பொருட்களை வழங்கினார். பின்னர் பேசிய வீராங்கனைகள், தங்களை போன்ற வீரர்களை வெளியில் காட்டினால் இப்பகுதியில் போதை பழக்கங்கள் உள்ள சிறுவர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் கவனம் செலுத்துவார்கள் என உருக்கமாக தெரிவித்தனர். கண்ணகி நகரின் அடையாளமும் மாறும் என நம்பிக்கையுடன் கூறினர். கண்ணகி நகரில் பேடான பிம்பம் நிறைய இருக்கும். அப்போது இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணும் போது பசங்க ஸ்போர்ட்ஸ்க்கு அதிகமாக அவங்களோட கவனத்தை செலுத்தும் போது அந்த போதை பழக்கத்துக்கோ அந்த மற்ற விஷயங்களுக்கு அவங்க போகாமல் தடுக்க முடியும். நிறைய ஊடகங்கள் பேடான பிம்பத்துக்கு தான் அதிகப்படியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுனால அது மட்டுமே வெளியே தெரியுது. ஸ்போர்ட்ஸும் இருக்குன்றதை நிறைய ஊடகங்கள் அதை வெளிப்படுத்தினாங்கன்னா கண்ணகி நகரோட பிம்பம் மாறுன்றதை நாங்கள் தெரிவிக்கப்படுது.